நாம் தமிழர் கட்சியிலேருந்து பல முக்கியமான நிர்வாகிகள் எல்லாருமே அந்த கட்சியிலேருந்து வெளியேறுவாங்க. அடுத்த 6 மாதத்துக்குள்ள பல முக்கியமான நிர்வாகிகள் அந்த கட்சியில் பயணம் பண்ண மாட்டாங்கன்னு பல நேரங்கள் நம்ம சொல்லி வந்தோம். உடனே கமெண்ட் செக்ஷனில் வந்து அதெல்லாம் நாம் தமிழர் கட்சியை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, அப்படிலாம் யாருமே போக மாட்டாங்க அப்படின்னு சொன்ன அதே வாய்கள் இன்றைய தினம் முத்துப்பாண்டி அவர்கள் வெளியேறும்போது மிக காட்டமான விமர்சனங்கள் எல்லாரும் அவர் மேலே வச்சாங்க. இப்போது அவரோட நெருங்கிய தோழரான களஞ்சியம் இயக்குனர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய கடிதம் ஒன்று எழுதியிருக்காரு திரு சீமான் அவர்களுக்கு. அந்த கடிதத்தில் என்னால் இந்த கட்சியில் இனிமேல் பயணிக்க முடியாது, காரணம் நீங்கள் பிற கட்சி தலைவர்கள் குறித்து விமர்சிக்கக்கூடிய விதம் எனக்கு பிடிக்கல, அதே போல் திமுக கூட நட்பு பாராட்டுவது எனக்கு ஏற்புடையதாக தெரியல, அதனால இந்த கட்சியிலேருந்து நான் விலகுறேன் அப்படின்னு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. கடிதம் எழுதின அடுத்த நொடியே அந்த கட்சியை விட்டு வெளியேறேன்னு சொல்லிட்டாரு. அந்த கடிதத்தில் சீமான் வந்து இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் அப்படின்னு தனிப்பட்ட தாக்குதல் எதுவும் நடத்தலை, உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு எனக்கு பிடிக்கல அப்படின்னு கடிதம் எழுதி அவர் போகிறாரு. இது ஒரு அரசியல் மாண்பு, ஒரு நாகரிகம். இது வரைக்கும் பயணம் பண்ணோம், இப்போ ஒரு பொது வெளியில் ஒரு கடிதத்தை வெளியிட்டிருக்காரு. உடனே வழக்கம் போல் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய தம்பிமார்கள் என்ன பண்ணிட்டாங்க, அந்த வழக்கம் போல் எங்கள் கூட இருந்து ஜால்ரா தட்டினா எல்லாத்துக்கும் சலாம் போட்டால் நாங்கள் எப்படி வந்து பாராட்டுவோமோ அதே போல் எங்கள் கட்சியிலேருந்து வெளியேறிட்டாங்க அப்படின்னா அவங்கள தமிழின துரோகி, இவங்க தமிழனா, இவங்க எந்த இனத்தை சார்ந்தவங்க அப்படின்னு மிகப்பெரிய டிஎன்ஏ டெஸ்ட் எடுப்பாங்க. அதே வேலைகளை பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் களஞ்சியம் அப்படின்றவர் சீமானவர்களுக்கு எல்லா வகையிலுமே பக்கபலமாக இருந்த ஒருத்தர். நீங்கள் ஏதோ எடுத்தோம் கவுத்தோம்லாம் அவர் வந்து நாம் தமிழர் கட்சியில் சேரலை. திரு சீமானவர்கள் மேலே 1000 கருத்து விமர்சனங்கள் வைக்கப்பட்ட போதும் கூட களஞ்சியம் அப்படின்ற ஒரு மனிதர் எல்லா ஊடகத்திலையும் உட்காந்து அவ்வளவு தூரம் முரட்டு முட்டு கொடுத்துருக்காரு, அவ்வளவு தூரத்துக்கு ஆதரித்து பேசியிருக்காரு. அன்னைக்கெல்லாம் களஞ்சியத்தை பார்த்து இந்த கட்சிக்காக உழைக்கக்கூடியவர், நேர்மையானவர், நல்லவர், வல்லவர் அப்படின்லாம் புகழ்ந்து பேசலை. ஆனால் ஜால்ரா தட்டு முதல்ல சிரித்து வேடிக்கை பார்த்துட்டு இன்னைக்கு அவர் கட்சியை விட்டு வெளியே போகிற நாகரிகமாக எழுதியிருக்காரு. உடனே இவர் வந்து துரோகி ஆயிட்டார், தமிழ் இனத்துக்கே துரோகியான். ஏன்னா சீமான் கூட இருந்தால் மட்டும்தான் அரசியல் பண்ணணும், வேறு எங்கேயும் போகக்கூடாது. இவங்க நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துலேருந்து ஒரு வேலை என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நபரை கட்சிக்குள்ளேயே ஒதுக்குவாங்க, அதுக்கப்புறம் ஒதுக்குனதுக்கப்புறம் ஒரு வேறு வழியே இல்லை, இந்த கட்சிக்குள்ளே நம்ம பயணிக்கவே முடியாதுன்னு தனக்கான ஒரு அரசியலை தேடி வேறு கட்சிக்கு போனார் அப்படின்னா அவரை துரோகின்னு பட்டம் கட்டுவாங்க. இவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நாங்கள் கட்சியிலேருந்து விலக்கிட்டோம், உன்னை ஒதுக்கிட்டோன்னா நீ வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துடணும், நீ அரசியல் பேசக்கூடாது, நீ எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு சிந்தனையை கொண்டு வந்துருவாங்க. போகிற பக்கமெல்லாம் கல்லூரி பக்கம் போய் திரு சீமான் அவர்கள் என்ன சொல்கிறாரு, மாணவர்கள் அரசியல் பேசணும், எல்லாரும் அரசியல் பேசணும், அரசியல் இல்லாமல் எதுவுமே இல்லை. ஆனால் நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஒருத்தனை விளக்கிட்டா மட்டும் அவன் மட்டும் அரசியலே இல்லாமல் வீட்டுக்குள்ளே குத்த வச்சு உட்காந்துடணும் அப்படின்னு நினைக்கிறது எவ்வளவு பேராபத்தான விஷயம் அப்படின்றத ஒட்டுமொத்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் புரிஞ்சுக்கணும். எண்ணற்ற கேள்விகள் நம்ம கேட்டிருக்கோம். ஒரு கேள்விக்காவது நாம் தமிழர் கட்சியில் ஆபாச வார்த்தையை தவிர்த்து வேற ஏதாவது ஒரு பதில் கிடைச்சிருக்கா? களஞ்சியம் இப்போ வந்து சொல்கிறாரு, எனக்கு இந்த போக்கு பிடிக்கல, தமிழ் தேசியத்திலேருந்து இந்த கட்சி தடம் புரண்டு போகுது அப்படின்னு. அவர் எதனால் அப்படி சொன்னார்? இத்தனை ஆண்டு காலம் பயணம் பண்ணியிருக்காருல. சீமான் வந்து உதயநிதி கையை பிடிச்சி போகிற அளவுக்கு நட்பு பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை, அந்த அளவுக்கு அரசியல் மாண்பு தேவையில்லை, அரசியல் நாகரிகம் தேவையில்லை. என்னைக்கா இருந்தாலும் என் எதிரி தான் பேசின சீமான் இன்னைக்கு அப்படியே அந்தர் பெல்ட் அடிக்கும்போது எல்லாருக்குமே ஒரு வருத்தத்தை ஏற்படுத்துது, வழியை ஏற்படுத்துது. கூடவே இருந்து சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாத்தையும் ஒதுக்குறது, கட்சியை விட்டு வெளியில் போன்னு சொல்கிறது. அப்படி இருக்கும்போது ஏகலைவனை விட இந்த கட்சிக்கு ஆதரவாக பேசின யாராவது ஒருத்தர் இருக்க முடியுமா? சாட்டை துரைமுருகன் கூட ஏதோ ஒரு நோக்கத்தோட வீடியோக்கள் போடுவார். ஆனால் ஏகலைவன் தொடர்ந்து சீமான் ஜெயிச்சிருவார், சீமான் வந்துருவார். உங்களுக்கு முரட்டு முட்டு கொடுத்த இன்னொரு நபர் ரவீந்திரன் துரைசாமி, அவர் எங்கே போனார்? விஜய் எல்லாம் 4% கூட தொடமாட்டார், இது ஒரு லெட்டர் பேடு கட்சின்னு பேசின ரவீந்திரன் துரைசாமி இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியிலே வரல. காரணம் என்ன தெரியுமா? முரட்டு முட்டு கொடுத்தாரு சீமானுக்கு. ஆனால் சீமான் என்ன பண்ணுறாருன்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல் தெரியாமல் இதில் வேற இவர் எல்லாருமே சொன்னாங்களாம் பாஜகவின் பி டீம்னு. அதில் அண்ணனுக்கு வேற கோவம் வரும், பாஜகவின் பி டீம்னு எப்படி சொல்லலான்னு. ஆனால் இப்போ தான் புரியுது, அவர் பாஜகவின் பி டீமில் குறிப்பாக இன்னைக்கு திமுகவின் பி டீமாக மாறி நிற்கிறாரு. இடைத்தேர்தலில் பொது வேட்பாளர்னு உங்களை பற்றி அவ்வளவு பேச்சு வருது, ஒரு இடத்துல நீங்கள் மறுத்து பேசியிருக்கீங்களா? ஒரு இடத்துல இல்லைன்னு சொல்லியிருக்கீங்களா? அப்படின்னு அரசியல் மாண்பு. நான் என்ன கேட்குறேன், அரசியல் மாண்பை கூட இருக்கக்கூடிய நபர்களுக்கு துரோகம் பண்ணிட்டு அவங்கள கட்சி விட்டு வெளியேற்றுறது, கட்சியிலே வச்சு ஓரம் கட்டுறது, அந்த மாதிரி ஒரு துரோக செயலை பண்ணுவதை விட அரசியல் மாண்பு என்ன இருக்குது? இதுதான் நீங்கள் கற்றுக்கிட்ட அரசியல் மாண்பா? கூட இருக்கிறவங்களை நல்லா பார்த்துக்கிறது இல்லை, ஆனால் எதிர்கட்சியிலேருந்து யாராவது இருந்தாங்கன்னா அவங்களை கும்பிடுறது, அவங்கள பார்த்து சிரிக்கிறது, ஆரத்தழுவி என் தம்பி அப்படி இப்படின்னு உணர்ச்சி பொங்க பேசுறது. இந்த அரசியல் வேணான்னு சொல்லி தானே மக்கள் எல்லாருமே உங்களை வந்து 30 லட்சம் வாக்குகள்லேருந்து இன்றைக்கி 20 லட்சத்தில் கொண்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க. ஒரு இடத்துல பேசியிருக்காரா ஏன் நம்ம வந்து 8லேருந்து 4க்கு போகணுன்னு? இப்போ களஞ்சியம் வெளியில் போகிறாரு, போன உடனே துரோகியாக மாறாரு. இது எவ்வளோ கேவலமான அரசியல். களஞ்சியம் அவருக்கான அரசியலை பண்ணுவார். இப்போ யோசிச்சு பாருங்கள், நாம் தமிழர் கட்சிக்கு ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு தகவலை சொல்கிறேன். கடைசியாக ஒரு 4-5 வீடியோக்களை நான் சொல்லியிருப்பேன். சீமான் கட்சியிலேருந்து பல முக்கியமான நிர்வாகிகள் எல்லாரும் தாவேகா கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. எந்த பதவியும் வேண்டாம், நாங்கள் வருவதற்கு தயாராக இருக்கிறோம், மனது வலியோட காயத்தோடு நாங்கள் இங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் மிக முக்கியமான நபர் தான் இந்த களஞ்சியம் அவர்கள்.
நம்ம சொன்னப்பலாம் அப்படியெல்லாம் யாரும் போக மாட்டாங்க. இது நாம் தமிழர் கட்சி வந்து தத்துவத்துக்கான கட்சி, கொள்கைக்கான கட்சி, உறுதியா இருப்போம். எது கொள்கை? எந்த கொள்கையில நீங்க உறுதியா இருந்திருக்கீங்க? திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் இவங்க கூட நேரடி கூட்டணி வைக்க மாட்டோம். ஆனா மறைமுக கூட்டணி வச்சுப்போம். நேர்ல பார்த்தா மாமனுவோம், சித்தப்பானுவோம், பெரியப்பானுவோம் எல்லாமே சொல்லுவோம். ஆனா கேட்டா இவங்க வந்து நம்ம இனத்தின் பகைவர்கள்னு கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் இருக்காங்கல்ல அவங்கள காவு வாங்குறது. நீங்க இன்னைக்கு திமுக கூட உட்காந்து அரசியல் மாண்பை கடைபிடிக்கிறீங்க, அரசியல் நாகரிகத்தை கடைபிடிக்கிறீங்க, எல்லாம் பண்றீங்க சரி. உங்க கட்சியிலிருந்து பல நபர்கள் பல வழக்குகளுக்கு ஆளாகி பல நேரங்களில் சிறை சென்று வந்திருக்காங்க இந்த திமுக அராஜகமான ஆட்சியில். அப்போ அவங்களுக்குலாம் நீங்கள் எந்த மாதிரியான நீதியை பெற்றுக் கொடுப்பீங்க? அவங்களோட மனநிலையை நீங்கள் கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் திமுக எதிர்ப்பு அரசியல் அப்படின்னு நினச்சி தமிழ் தேசியத்துக்கு வந்து உங்கள் பின்னாடி உங்களை நம்பி வந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன செய்தி கொடுக்குறீங்க, என்ன சொல்ல விரும்புகிறீங்க? உங்கள் கூடவே இருந்த காவலர் உங்களை பாதுகாத்த ஒரே ஒரு பாவத்துக்காக உங்கள் வீட்டை மறித்து நின்று இந்த வீட்டுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொன்னதுக்காக ஒரு காவல்துறை அதிகாரியால் அடித்து துன்புறுத்தப்பட்டு அவரை இழுத்துட்டு போய் ரிமாண்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ளே அடைச்சாங்க. ஞாபகம் இருக்கு அவங்க வீட்டில் நடந்த விஷயம்? உடனே உங்கள் மனைவி வந்து அதுக்கு கொந்தளிச்சு பேசினாங்கல்ல, எதுக்கு எங்கள் காவலர் மேலே கை வச்சிங்க அப்படின்னு. அந்த காவலருக்கு நீங்கள் என்ன நீதியை வாங்கி கொடுத்தீங்க? இன்னைக்கு அதே திமுக கூட கை கொடுத்துக்கிட்டு கள்ள உறவு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி அரசியலை தான் தமிழ் தேசிய அரசியல் நீங்கள் சொல்ல முடியுமா? இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் சொல்றாரு, விஜயோட ஆட்சி சரியில்லை, விஜய் தவறு மேலே தவறு பண்ணுறாரு, எதிரியோட வெற்றியை கூட கொண்டாடுறாங்க அப்படின்னு. ஐயா, எதிரியோட வெற்றியை மட்டும் கொண்டாடலை, மக்களால் துரத்தடிக்கப்பட்ட ஒரு தலைவரோட வெற்றியை அவங்க கொண்டாடி இருக்காங்க. இதுவரைக்கும் தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் ஒரு முதலமைச்சர் தோற்கடிக்கப்பட்டன்னா எளிதினும் எளிது. எப்படினாலும் எவ்வளவு பெரிய தோல்வி அடைந்தாலுமே அந்த கட்சியோட தலைவர் ஜெயிச்சிருவாங்க. ஆனால் முதன்முறையாக மு.க. ஸ்டாலின் அவர்களை கொளத்தூர் தொகுதியிலே தோற்கடித்தாங்க அப்படின்னா காரணம் என்ன? மக்களுக்கான வெறுப்பு. மக்கள் தனக்கு பிரச்சனை வரலனாலும் கூட இவங்க பல பேர் மேலே வந்து வன்மத்தை கக்குறது, பகை அரசியல் பண்ணுறதை பார்த்து பத்திரிகையாளர்களோட சுதந்திரத்தை நெருக்கினதெல்லாம் பார்த்து தான் மிகப்பெரிய சவுக்கடியை கொளத்தூர் தொகுதியில் கொடுத்தாங்க. அவரை பார்த்து இவர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து எதிரியோட வெற்றியை பார்த்து ரசிக்கிறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? இதே திமுகவை பார்த்து என் இனத்தை கொன்றொழிச்ச காங்கிரஸோட கூட்டணி வச்சுச்சு அப்படின்னு சொன்னீங்கல்ல, இன்னைக்கு விஜய் அவர் காங்கிரஸோட கூட்டணி வச்சுட்டாருனோடனே கொந்தளிச்சு பேசுனீங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் திமுக கூட போகும்போது மட்டும் அது அரசியல் மாண்பு, அரசியல் நாகரிகம்னா நீங்கள் எப்படிப்பட்ட அரசியலை முன்னெடுக்கிறீங்க? தொடர்ந்து நம்ம பேசிகிட்டே வந்தோம். நாம் தமிழர் கட்சியிலேருந்து இன்னமும் பலர் வெளியேறுவதற்கு தயாராக இருக்காங்க. அந்த கட்சி இன்னொரு தலைமை நோக்கி கூட பயணம் பண்ண போகுது, அந்த கட்சி ரெண்டாக உடைய போகுது அப்படின்ற தகவல் கூட இருக்குது. இது வரைக்கும் என்னோட காணொலிகளை முன்னாடி போய் எடுத்து பாருங்கள். நான் பேசியது நடக்கலை அப்படின்னா எங்கிட்ட நீங்கள் சேலஞ்ச் பண்ணலாம். முதல்ல கட்சிக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்றத நாம் தமிழர் தம்பிகள் புரிஞ்சுக்கோங்க. உங்கள் பக்கத்தில் இருந்து உங்கள் கூடவே இருந்து உங்களுக்காக பிரச்சாரம் பண்ணி பல இடங்களில் பேசின ஒரு நபர் திடீர்னு எப்படி உங்களுக்கு எதிரியாக மாறுவார்? அது எப்படி ஒரு நபருக்கு ஒட்டுமொத்தமாக இத்தனை பேர் துரோகிகளாக மாறுவாங்க? இத்தனை பேர் துரோகிகளாக மாறுறாங்கன்னா பிரச்சனை அந்த ஒரு நபர்கிட்டயா இல்லை ஒட்டுமொத்த நபர்கள்கிட்டயா? இதில் இப்போ நிறைய காணொலிகள் வருது வரிசையாக. களஞ்சியம் வந்து இவ்வளோ ரூபா பணம் வாங்கிட்டாரு, இவ்வளோ ரூபா சொத்து சேர்த்துட்டாரு, இத்தனை கோடிகள் சம்பாதிச்சிட்டாருன்னு. இப்போ நம்ம என்ன கேட்குறோம்? நீங்கள் சொல்வது உண்மை, பல இடங்களில் பணம் வாங்கிட்டாரு, பல சொத்துக்கள் சேர்த்துட்டாரு, தவறான முறையில் முறைகேடு பண்ணிட்டார் அப்படின்னா இது வரைக்கும் நேற்று வரைக்கும் பரவாயில்ல அந்த வேலையை பண்ணியிருப்பார்ல. அப்போ நேற்று உங்கள் பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் அவர் பண்ணக்கூடிய தவறுகள் எல்லாத்துக்கும் ஜால்ரா தட்டிட்டு அமைதியாக போவீங்க. ஆனால் இப்போ ஏதாவது பேசிட்டாரு இல்லை உங்களுக்கு எதிராக கருத்து பதிவு பண்ணிட்டாருன்னா அவர் உடனடியாக தடுத்து நிறுத்துவீங்க, அவரை கெட்டவன்னு நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுவீங்க. இது எவ்வளோ பெரிய பேராபத்தான செயல் அப்படின்றத தமிழ்நாடு மக்கள் கவனிக்கிறாங்க. இதனால தான் மீண்டும் மீண்டும் நீங்கள் கீழே இறங்கி போயிட்டே இருக்கீங்க. இதுக்கு அடுத்து இந்த கட்சி வளர்ச்சி பாதைக்கே போகலை. ஏன் இந்த கட்சி வந்து தொடர்ந்து தோல்வி அடையுது? இந்த கட்சிக்கு என்ன பிரச்சனை? எதனால ஜெயிக்கவே முடியல அப்படின்றத ஒவ்வொருத்தருமே அலசி ஆராயணும். ஒரு நல்ல தலைமை இருக்குது அப்படின்னா பிரச்சனையே இல்லை. தோல்வி வெற்றின்றது தேர்தலை வச்சு நிர்ணயிக்க முடியதில்லை. இதில் கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் ஊடகத்தில் உட்காந்துக்கிட்டு ஏன் அரசியல் கட்சினா ஜெயிக்கணுமா? தோத்தா பிரச்சனை இல்லையா? எங்ககிட்ட நல்ல தத்துவம் இருக்குது, நல்ல கொள்கை இருக்குது, நல்ல கோட்பாடு இருக்குது, அதனால நாங்கள் ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல. ஐயா, நல்ல கட்சியோட கொள்கை தத்துவம் கோட்பாடு இருந்தால் நீங்கள் ஜெயிக்க தானே செய்யணும். ஏன் தோல்வி அடைகிறீங்க? மக்கள் மத்தியில் வெறுப்பு அரசியலை சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ கூட மக்கள் எல்லாரும் என்ன கேட்குறாங்கன்னா, விஜய் தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு இல்லைங்க, இவருக்கு என்னங்க பிரச்சனை? எதுக்குங்க மீண்டும் மீண்டும் அவரையே விமர்சிக்கிறாரு? திமுகவை விட விஜய் மோசமான ஆட்சி கொடுத்துட்டாரா? என்ன தவறுன்னு பார்க்கக்கூடிய அத்தனை மக்களுமே கேட்குறாங்க. திரு சீமான் அவர்கள் இதே போல் அரசியல் பண்ணி இன்னமும் கீழே இறங்கி போயிட்டே இருக்காரு. கேட்டால் இப்போ சொல்கிறாரு 20 லட்சம் பேர் என் மேலே நம்பிக்கை வச்சு வாக்கு செலுத்தியிருக்கான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஐயா, 16 லட்சம் பேர் உங்கள் மேலே நம்பிக்கைன்னு சொல்லிட்டு போயிருக்கான். அதை பற்றி நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டீங்க. 36 லட்சம் வாக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு 20 லட்சம் போயிருக்கீங்க. அந்த 16 லட்சம் வாக்காளர்கள் ஏன் உங்களுக்கு வாக்கு செலுத்தல அப்படின்றத நீங்கள் உட்காந்து யோசிச்சிங்கன்னா நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இல்லை கூட இருக்கிற நபர்கள் மேலே துரோகி பட்டம் கட்டிட்டு நாங்கள் சோஷியல் மீடியாவில் உட்காந்து இதே போல் கருத்து பரிமாறிட்டு இருப்போம்னா நீங்கள் இதே போல் வீட்டிலேயே உட்காந்து அரசியல் பண்ண வேண்டியதான். நீங்கள் பொதுவெளியிலையோ இல்லை சட்டமன்றத்துக்குள்ளே நுழையவே முடியாது. வீட்டுக்குள்ளேயே உட்காந்து எங்கள் அண்ணன் முதலமைச்சரானா இந்த நாடு சிக்குச்சன் அப்படின்னு டயலாக் தான் பேச முடியுமே தவிர ஒருபோதும் தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி ஒரு சீட்டு கூட ஜெயிக்காது அப்படின்றது ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்கள் பார்வையாக உள்ளது.